உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ரெண்டு இட்லி ஏய் இப்படி எங்கடா போற? அண்ணா எவ்வளவு? 45 ரூபா. பிடிங்க. அண்ணா சேவிங் சார் கட்டிங் சார் சார் முடி வெட்டுறவனா நீ? ஆமாங்க.
கட்டிங் மட்டும்தானா, சேவிங் பண்றியா? கட்டிங் சேவிங் ரெண்டும் பண்ணுவாங்க. நல்லா பண்ணிய. கடையிலாம் வேலை பார்த்துருக்கேன், நல்லா கட் பண்ணுவாங்க. எடுத்துடலாங்களா? எது, இந்த தாடியவா? இந்த தாடியை எடுத்துடலான்ற? எடுத்துடலாண்ணா. ஏப்பா, 1980 ஒருதலை ரக படம் பார்த்திருக்கியா நீ? அப்பெல்லாம் எவனை பார்த்தாலும் தாடியோட தான் சுத்தி நிற்பானுங்க. அப்போ வீட்டுக்கு எதிர்த்தாப்புல லலிதா லலிதான்னு ஒரு பொண்ணு, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, செம்ம ஃபிகரு. ஏரியா பசங்கெல்லாம் மடிக்க ட்ரை பண்ணானுங்க, மாட்டலையே. இந்த தாடியை வச்சுதான் அந்த ஃபிகரையே கரெக்ட் பண்ண. கையில கத்திரி கையில என் தலையில கத்திரி வெயில நான் பசையில வாடுற குயிலே என் வயிற்றுல ஓடுகிறீலே. பிச்சத்தக்குல என் வீட்டை வச்சு நான் உச்சம் போகிற ஒரிச்சத்தேன். நான் சொச்சக்கால மாச்சு சும்மா கிடந்துட்ட கொச்சப்படுத்துற என்னத்தை. நான் பிச்சக்கத்துல என் வீட்டை வச்சு நான் உச்சம் போகிற ஒரிச்சத்தேன். நான் சொச்சக்கால மாச்சு சும்மா கிடந்துட்ட கொச்சப்படுத்துற என்னத்தை. சென்னையில் வாழுற குயிலே. அன்னை தானே அன்னை தானே அன்னை தானே நம்பாதது சந்தேகம். அதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தந்தையாகும். சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தந்தையாகும். தானே நம்பாதது சந்தேகம். மானாபிமானம் தன்னை மறைவாகும் நல்ல மானுடைய ஏப்பா சவரம் செய்யறவன நீ? ஆமாங்கய்யா, எனக்கும் இந்த தாடி எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு என்ன பண்ணிடலாங்க. எவ்வளோ ஆகும்ப்பா? 15 ரூபா கொடுங்கய்யா. அவ்வளவு என்கிட்ட இல்லையே. எவ்வளோ இருக்கா கொடுங்கய்யா. 5 ரூபாதாப்பா இருக்கு. ஏப்பா இந்த ஊரா வெளியூரா? இந்த ஊரா இருந்தா தான் கல்யாணம் காய்ச்சி புள்ள குட்டின்னு செட்டிலா இருப்பானய்யா. சொந்த ஊரு காரைக்குடி. சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா? சொந்தம்னு சொல்லிக்க இப்ப யாரும் இல்லை. சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான். நமக்கு பாட்டம போட்ட காலத்துல இருந்து குடும்ப தொழில் இதுதான். அப்பா ஊருக்குள்ள கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஊரு பெரிய மனுஷனுங்க ஜாதி பேரை சொல்லி கடை வைக்க உள்ள. அந்த கவலையிலேயே அப்பா போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் எனக்கும் அப்பா மாதிரி ஊர்ல கடை வைக்க ஆசை தான். ஆனா சின்ன வயசுல இருந்து வளர்த்தது எங்க பாட்டி தான். அதுக்கு இதுல இஷ்டம் இல்லை. இந்த ஊர்ல இருந்தா நீ பெரிய ஆள முடியாதுன்னு இங்க என்ன சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நான் இங்க வந்த 2 வருஷத்துல பாட்டி இறந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் வந்து 20 வருஷம் ஆச்சு. சென்னையில வேலை பார்க்காத கடையே இல்லை.
ஒரு வாரத்துக்கு மேலே எவனும் நம்மளை வேலைக்கு வச்சுக்கிட்டதே இல்லை. போகடா நீங்களும் உங்கள் வேலைங்கன்னு சொல்லிட்டு என் சிபிஎம் சிச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிதான் தங்குறதெல்லாம் எங்கப்பா? மயிலாப்பூர் பாலத்துக்கு கீழே தான். கொசுகடியெல்லாம் இங்க எப்படிப்பா இருக்கு? அங்கே கொசுக்கடி அதிகம்தாங்க. ஐயையோ, நாங்கெல்லாம் பீச்சு காத்துல சொகுசா இருக்கோம்ப்பா. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஐயா கண்ணாடி பாருங்க. அடடா, 10 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்குப்பா. இந்தா, ஆசைப்படி. Oh